வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை தி. ஜானகிராமன் எழுதிய யோஷிகி என்னும் சிறுகதை. கியோட்டோ ஸ்டேஷனில் இறங்கியதும் ஒரு டாக்ஸியை பிடித்து கொக்குசாய் ஹோட்டலுக்கு விடச் சொன்னேன். 5 நிமிஷங்களில் ஹோட்டல் வந்துவிட்டது. வரவேற்பு மேஜை அண்டை போனேன். என் பெயரை சொல்லி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் என்று ஆரம்பிப்பதற்குள் ஹோட்டல் சிப்பந்தியே மீதியை பேசிவிட்டான். தெரியுமே, டோக்கியோவிலிருந்து நீங்கள் எழுதிய கடிதம் வந்தது. உங்கள் அறை தயாராயிருக்கிறது, 3வது மாடியில். இந்த ஆள் உங்களை அழைத்து கொண்டு போவான். யோஷிகி என்பவர் உங்களை இன்று மாலை 4 மணிக்கு வந்து சந்திப்பதாக எழுதியிருந்தாராமே? ஆமாம். அவருக்கு இன்று வர முடியவில்லையாம். போனில் கூப்பிட்டு சொன்னார். நாளை வருகிறாராம். மன்னித்துக் கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்ள சொன்னார். ஏதோ அவசர வேலையாம். உங்களை இன்று சந்திக்க முடியவில்லையாம். பரவாயில்லை, நாளைக்கே வரட்டுமே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திப்பதாக சொன்னார். சென்னையிலிருந்து புறப்படும் போது குருமூர்த்தி டோக்கியோ, ஒசாகா, கியோட்டோ நகரங்களில் உள்ள சில ஜப்பானிய நண்பர்களின் விலாசங்களை கொடுத்திருந்தான். டோக்கியோவிலிருந்து கியோட்டோ போகும் முன் யோஷிகிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். கியோட்டோவுக்கு வரும் தேதியை குறிப்பிட்டு கொக்குசாய் ஹோட்டலில் தங்கப்போவதாக அவருக்கு எழுதியிருந்தேன். வந்த அன்று மாலை சந்திப்பதாக யோஷிகியிடமிருந்து உடனே பதில் வந்துவிட்டது. என்ன அசௌகரியமோ! யோஷிகி மின்சார சாமான் வியாபாரியாம். BA படித்திருக்கிறாராம். இங்கிலீஷ் பேசுவாராம். 3ஆம் வருடம் இந்தியாவுக்கு வந்திருந்தாராம். சென்னைக்கு வந்து 1 வாரம் இருந்தாராம். 3 நாட்கள் குருமூர்த்தியோடேயே அவன் வீட்டில் தங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாராம். கியோத்தோவில் அவரை பிடித்துக்கொள், ஒரு இடம் மீதி இல்லாமல் சுற்றி காண்பிப்பார் என்று சொல்லியிருந்தான் குருமூர்த்தி. யோஷிகி நாளை காலையில் தான் வரப்போகிறார். அதுவரையில் எப்படி பொழுதை போக்குகிறது? பொழுது போக்குவது அப்படி ஒன்றும் சிரமமாக இல்லை. 3வது மாடியில் தங்குபவர்களை கவனிப்பதற்காக 2-3 பெண் சிப்பந்திகள் இருந்தார்கள். அறைக்குள் நுழைந்து முகத்தை கழுவி துடைத்துக் கொண்டு படுத்தேன். அப்படி ஒன்றும் களைப்பாகவும் இல்லை. சும்மா கண்ணை மூடிக்கொண்டேன். யார்? உள்ளே வரலாமா? பெண் குரல். வரலாம். ஒரு பெண் வந்தாள். ஹோட்டல் சிப்பந்தி. ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? என்ன இருக்கிறது? என் தலைமாட்டில் வந்து சுவரில் தொங்கிய உணவு பட்டியலை எடுத்துக் கொடுத்தாள். பார்த்தேன். எனக்கு பிடித்தது ஒன்றுமே இல்லையே. ஏன்? நான் சாகபட்சினி. இதில் பன்றி, மாடு, கோழி குஞ்சு இப்படியே இருக்கின்றனவே. ஏன் மீன் சாப்பிடலாமே? மீன் தாவரமா? மீன் கூடவா சாப்பிட மாட்டீர்கள்? சரி, ஆம்லெட் இருக்கிறதே. அது முட்டையிலிருந்து செய்கிறதல்லவா? முட்டை கூடவா சாப்பிட மாட்டீர்கள்? முழு சைவமா நீங்கள்? ஆமாம். எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்கிறதே. எதற்கு? நீங்கள் சாப்பிடும்படியாக இங்கு ஒன்றுமே இல்லையே. பிஸ்கட் இருக்கிறதா? இருக்கிறது. பிஸ்கட், சுருள் ரொட்டி எல்லாம் இருக்கிறது. பிஸ்கட்டும் காப்பியும் கொண்டா. போதுமா? என்ன செய்கிறது? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறதே. வருத்தப்படாதே. பிஸ்கட்டும் 2 காப்பியும் கொண்டு வா. சரி, இதோ வந்து விடுகிறேன். காப்பிக்கு பால் வேண்டும். கருப்பு காப்பி வேண்டாம். பால் சாப்பிடுகிறீர்களா? ஏன்? முழு சைவம் என்று சொன்னாற் போல் இருக்கிறதே. பரவாயில்லை, நீ ரொம்ப வருத்தப்படுகிறாயே. அதற்காக பாலாவது போட்டு காப்பியை குடித்து வைக்கிறேனே. வேண்டாம், எனக்காக பிடிக்காததை எல்லாம் சாப்பிடாதீர்கள். என்னை மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, பாலும் கொண்டு வா என்று கதறினேன். நிச்சயமாகவா? நிச்சயமாக. இந்த பேச்சு எனக்கு ஜப்பானில் புதிய அனுபவம் இல்லை. 2 மாதமாக பழகி போனது. சாப்பாட்டை பற்றியே பல இடங்களில் பேசி பொழுதை கழித்திருக்கிறேன்.
மீனும் முட்டையும் சைவ உணவு என்று பலர் சாதிப்பதும், பால் சைவ உணவு என்று நான் சாதிப்பதும் தினம் நடக்கிற தத்துவ சர்ச்சை. காப்பியை கொண்டு வந்தவள் நான் வற்புறுத்தியதற்காக ஒரு காப்பியை கருப்பாக குடித்தாள். சைவ அசைவ சர்ச்சை மீண்டும் தொடர்ந்து பொழுதை தள்ளிற்று. 3 மணி அடித்தது. என் ஜப்பானிய நண்பர் வராததை சொன்னேன். இங்கு ஊர்காட்டிகள் இருக்கிறார்கள், உங்களை அழைத்து போவார்கள். நான் வர சொல்லட்டுமா ஒருவரை? இங்கிலீஷ் பேசுவாரா? உங்களுக்கு தேவையானது பேசுவார். அவள் போனாள். அவன் வந்தான். குளிருக்காக மேல்கோட்டை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன். நாடக கொட்டகை, ஒரு கெய்ஷா நடனம் என்று வகைக்கு ஒன்றாக பார்த்துவிட்டு இரவு 11 மணிக்கு வந்து சேர்ந்தோம். எனக்கு 9 மணிக்கே டியூட்டி முடிந்து விட்டது. ஆனால் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளவில்லையே என்று தங்கியிருந்தேன். காலையில் வருகிறேன், குழந்தை மாதிரி தூங்குங்கள் என்று விடைபெற நின்றாள் அவள். நான் 2 மணிக்குத்தான் தூங்குகிற வழக்கம். எனக்கு வருத்தமாக இருக்கிறதே. ஏன்? உங்களுக்கு பேசக்கூட ஆள் இருக்காதே. நான் வேண்டுமானால் 2 புத்தகங்கள் தரட்டுமா? கொண்டா. போகும்போது 2 புத்தகங்களை கொடுத்துவிட்டு போனாள் அவள். ஒன்று கதை புத்தகம், இன்னொன்று கட்டுரை தொகுப்பு. கதை புத்தகம் ஜப்பான்காரர்கள் எழுதின கதைகள், ஆங்கில மொழிபெயர்ப்பு. இன்னொன்று ஜப்பானியர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி ஆங்கிலத்தில் யாரோ மேல்நாட்டவர் எழுதியது. வகைக்கு கொஞ்சமாக படித்தேன். தூங்கினேன். காலையில் எழும்போது 8 மணி. குட் மார்னிங். ஒஹாயோ கோசாய்மஸ் என்று நான் பதில் கொடுத்தபோது அவளுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. உங்களுக்கு ஜப்பான் மொழி தெரியுமா என்று கேட்டாள். அதுதான் பேசினேனே. ஜப்பான் மொழி உங்கள் காதுக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப இனிமை. ரொம்ப நன்றி. ஜப்பான் மொழி பேசுவீர்களோ? நன்றாக பேசுவேன். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். முட்டை சாப்பிட மாட்டேன், மரக்கறி தான் சாப்பிடுவேன். 5ம் தலைகீழ் பாடம். போதுமே, உணவு பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று சிரித்தாள் அவள். நன்றாக தூங்கினீர்களா? குழந்தை மாதிரி தூங்கினேன். மறுபடியும் சிரித்தாள் அவள். இந்த முகமலர்ச்சி ஜப்பானில் தண்ணீர் பட்ட பாடு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சிடுசிடுப்பு கிடைக்காது. இந்த மாதிரி மனுஷர்களோடு பேசுவதற்கு என்ன தயக்கம்? ஜப்பானில் தங்குபவர்களுக்கு பொழுதுபோக என்ன பேசலாம் என்று அவளுக்கு அற்றுப்படியாக இருந்திருக்க வேண்டும். போன் மணியை கேட்டு தூக்கின போது, யோஷிகி வந்திருக்கிறார், வர சொல்லலாமா என்று செய்தி வந்தது. மணி 10. 1.5 மணி நேரம் பொழுது போனது தெரியாமல் பேசியிருக்கிறாள் இவள். நண்பர் யோஷிகி வருகிறார் என்றேன். நல்லது. அப்படியானால் இன்று ஊர்காட்டி தேவையில்லை. வேண்டாம். யோஷிகி வந்தே விட்டார். நல்ல வெள்ளை நிறம், மூக்கு கண்ணாடி. நீங்கள்? ஆமாம் என்று பெயரை சொன்னேன். நான் யுஷிகி. நேற்று வர முடியவில்லை, திடீரென்று அவசர வேலை. பரவாயில்லை. அறை வசதியாக இருக்கிறதா? ரொம்ப. நேற்று என்ன செய்தீர்கள்? ஒரு வழிகாட்டியுடன் சில இடங்களை பார்த்தேன் என்று பார்த்த இடங்களை சொன்னேன். நல்லது. இன்று முழுவதும் நான் சும்மா தான் இருக்கிறேன். நீங்கள் எத்தனை நாட்கள் தங்கப் போகிறீர்கள்? இன்னும் 2 நாட்கள். அப்படியா? நீங்கள் ஊருக்கு போகிற வரையில் உங்களோடு கூடவே நான் இருந்திருக்க முடியும். இந்த தடவை முடியவில்லை. இன்று முழுவதும் இருந்து முக்கியமான இடங்களுக்கு அழைத்து போகிறேன். அதற்கு பிறகு தங்க முடியாது என்று நினைக்கிறேன். பொருட்படுத்த மாட்டீர்களே? ஐயோ, என்ன இது? நான் பார்த்துக் கொள்கிறேன். யோஷிகி உயரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது 5.5 அடி உயரம். குளிரை தடுக்க ஜப்பான் முழுவதும் கம்பளி கோட்டு, கால் சட்டை, கழுத்துப்பட்டி எல்லாம் அணிகிற பருவம் அது. அவருக்கும் அந்த உடை கன எடுப்பாக இருந்தது. உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார் அவர். ஜப்பானுக்கு எப்போது வந்தீர்கள்?
2 மாதம் ஆயிற்று. ஜப்பான் பிடித்திருக்கிறதா? ஜப்பான் பிடிக்கவில்லை என்று எவனாவது சொன்னால் அவன் பரம அரசிகனாக இருக்க வேண்டும் ஓ, ரொம்ப நன்றி என்று சிரித்தார் அவர். அழகான ஆரோக்கியமான ஜனங்கள் நீங்கள். நான் ஜப்பானில் காலடி வைத்து 2 மாதம் ஆயிற்று. இன்னும் ஒரு நரைமயரை பார்க்கவில்லை, ஒரு சிடுமூஞ்சியை பார்க்கவில்லை. எந்த பஸ் ஸ்டாப்பிலும் 1 நிமிஷத்துக்கு மேல் காத்திருக்கவில்லை. ஏறின பஸ்ஸிலும் சில்லறை இல்லைனா இறங்கு சார் என்று எந்த கண்டக்டரும் கத்தவில்லை. சில்லறை கொடுக்க மறந்து போகவும் இல்லை. தெருவிலோ தியேட்டரிலோ யாரும் இறைந்து பேசவில்லை. 10 கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து உல்லாசமாக போகும்போது கூட காச்சு மூச்சு என்று தலைகால் தெரியாமல் கத்தவில்லை. மாணவிகளை பார்த்து சீட்டி அடிக்கவில்லை. எந்த சாமானும் கெட்டுப்போகவும் இல்லை. ஹிபியா பார்க்கில் மத்தியானம் ஆபீஸ் இடைவேளையில் 1000 ஜனங்கள் வந்து கையில் கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு அரை மணி இலைப்பாரி விட்டு போகிறார்கள். நானும் போய் உட்கார்ந்தவன் ஒரு பெஞ்சில் 800 சொச்ச ரூபாய் இருந்த பர்ஸ், டைரி எல்லாவற்றையும் மறந்து விட்டு போய்விட்டேன். 3:30 மணிக்கு மேல் ஞாபகம் வந்தது. திரும்பி ஓடி வந்தேன். 3 மணிக்கு போகும்போது அது அங்கேயே இருந்தது. யாரும் இங்கு கத்துவதில்லை, சிகரெட் பிடிப்பதில்லை. படிக்கிறார்கள், இல்லாவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு விடுகிறார்கள். போதும் போதும் என்று சிரிக்க ஆரம்பித்தார் யோஷிகி. நான் நெட்டுரு போட்டு ஒப்பிப்பது மாதிரி சொன்னதுதான் அவருக்கு கிச்சு கிச்சு மூட்டி இருக்க வேண்டும். ஏன், நான் சொல்வது சரியில்லையா? கண்ணால் பார்த்து அனுபவித்ததை சொல்கிறேன். உங்கள் மக்களுக்குத்தான் என்ன சுத்தம், என்ன கட்டுப்பாடு, என்ன கலை உணர்ச்சி. காரியங்கள் செய்வதில்தான் எவ்வளவு சுருக்கு, எவ்வளவு நறுவிசு. மேம்புள் மேயாமல் ஆழ்ந்து செயலாற்றக்கூடிய பண்பு, என்ன ஓயாத உழைப்பு. ரொம்ப நன்றி. பஸ்ஸுக்காக காத்திராதது, கண்டக்டர்கள் இனிமையாக பேசுவது எல்லாம் சரிதான். பெண் கண்டக்டர்கள் பேசுவது வேறு எப்படி இருக்க முடியும்? ஆனால் ஒரு பெண் வந்து பஸ்ஸில் ஏறினால் ஓர் ஆணும் எழுந்து இடம் தரமாட்டான். இங்கே நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் பெண்கள் மிக்க பலசாலிகள். இல்லை, எங்கள் ஆண்கள் அவ்வளவு எடுத்துக்காட்டாக நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். பல விஷயங்களுக்கு மாற்று சொல்லிக் கொண்டே வந்தார் யோஷிகி. ஆனால் உள்ளுக்குள் அவருக்கு பூரிப்பு. மிளகு தண்ணி இங்கிலீஷ் அகராதிக்கு போய்விட்டது என்று நாம் ஆனந்தத்தில் வெடித்து போகும்போது, ஜப்பான்காரன் தன் சாதனைகளை உலகம் வியப்பதைக் கண்டு பூரிக்க மாட்டானா என்ன? ஆனால் நீங்கள் ரொம்பவும் மிகையாக புகழ்கிறீர்கள் என்று யோஷிகி அடிக்கடி வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தார். ஜப்பானே வெட்கப்படுவது போல் இருந்தது. அன்று முழுவதும் கியோத்தோவை சுற்றினோம். நாராவுக்கு போனோம். பௌத்த கோயில்கள், ஷின்டோ ஆலயங்கள் எல்லாவற்றையும் சுற்றினோம். ஓரிடம் மிச்சம் வைக்கவில்லை என்றுதான் தோன்றிற்று. எதை பார்த்தாலும் எப்படி பிடிக்கிறதா என்று கேட்பார் யோஷிகி. ரொம்ப நன்றாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. யோஷிகிக்கு சிரிக்க சிரிக்க பேசவும் தெரியும். சிற்றுண்டி கடைக்கு போனால் அனோ என்று ஆரம்பித்து ஏதேதோ சொல்லுவார். பரிமாறுகிற பெண் குப்பென்று சிரிப்பாள். கடைக்காரர் சிரிப்பார், இவரும் சிரிப்பார். அப்புறம் மொழிபெயர்த்து எனக்கு சொல்லுவார். அவருடைய நகைச்சுவை அசட்டு பிசட்டு ரகமல்ல. குப்புறத் தள்ளி வயிற்றை கிழிக்காது. சிரித்தவுடனேயே அடங்கி விடுகிற ஹாஸ்யம்தான். யோஷிகி கார் கொண்டு வந்திருந்ததால் வேகமாக எல்லா இடங்களையும் பார்க்க முடிந்தது. தொழிற்சாலைகள், கோவில்கள், நாடக அரங்குகள், நடன அரங்குகள், மாளிகைகள், கடைகள், மல்யுத்தம், இப்படி ஒரு பட்டியலாக பார்த்து முடித்தோம். நடுநடுவே ஒரு கடையில் நின்று போன் செய்வார் யோஷிகி. வியாபாரி என்னென்ன காரியங்களை எனக்காக விட்டு வந்திருக்கிறாரோ 1 மணிக்கு ஒரு முறை கூப்பிட்டு விசாரிப்பார். சில சமயம் 5 நிமிஷங்கள் தாமதமாகும் ஆள் கிடைக்க. பேச்சு முடிந்ததும் என்னை பார்த்து சாரி, மன்னிக்க வேண்டும் என்று சிரிப்பார். பரவாயில்லை, நான் உல்லாச யாத்திரைக்கு வந்தவன், ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, எனக்காக கவலைப்படாதீர்கள் என்று நானும் சொல்லிக்கொண்டே வந்தேன்.
ஹோட்டலுக்கு திரும்புகிற போது இரவு மணி 9:30. எங்கெல்லாமோ உங்களை இழுத்து அலைக்கழித்திருக்கிறேன், ரொம்பவும் களைத்து போயிருப்பீர்கள் என்று ஆறுதல் சொன்னார் யோஷிகி. ஒரு களைப்பும் இல்லை, உட்காருங்கள் என்றேன். உட்கார்ந்தார். குருமூர்த்தியிடம் சொல்லுங்கள், இந்தியாவுக்கு போனதும் நான் ரொம்ப விசாரித்தேன் என்று. நான் ஒரு நாள் தான் உங்களோடு கழிக்க முடிந்தது. அதற்காகவும் அவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் மதராஸ் வந்தபோது ரொம்பவும் உதவியாக இருந்தார் அவர். சினிமா ஸ்டுடியோக்கள், மகாபலிபுரம், காஞ்சிபுரம் என்று பல இடங்களுக்கு அழைத்து போனார். ஓஹோ, ஜப்பானிய கதைகள் கூட படிக்கிறீர்களா என்று கட்டிலில் கிடந்த புத்தகங்களை எடுத்தார் யோஷிகி. ஆமாம், ஹிரோமி கொடுத்தாள். ஹிரோமி? ஆமாம், இங்கே காலையில் இருந்தாளே ஹோட்டல் சிப்பந்தி. ஓ, அவளா? படித்தீர்களா? பாதி படித்தேன். உங்கள் சித்திரம், பேச்சு இவற்றைப் போலவே இந்த கதைகளும் நளினமாக இருக்கின்றன. மூங்கில் இலை மாதிரி ஒரு எளிமை, ஒரு சுருக்கு, ஒரு ஆடம்பரமில்லாத அழகு. புத்தகங்களை பிரித்து பார்த்தார் அவர். முன்பெல்லாம் படிப்பதுண்டு, இப்போது வியாபாரத்தை கவனிப்பதற்கே பொழுது சரியாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? அதுதான் சொன்னேனே, ரொம்ப நன்றாக இருக்கிறது. இந்த கட்டுரை மிக மிக பிடித்திருக்கிறது எனக்கு. ஜப்பானியர்களுக்கு கோபமே வராதாம், வந்தாலும் தாறுமாறாக கத்த மாட்டார்களாம். யோஷிகி சிரித்தார். ஜப்பானிய மக்கள் பொறுமைசாலிகள் என்றார். பிறகு தொடர்ந்து பேசினார். உங்கள் நாட்டு யோகம் பற்றி கொஞ்சம் படித்திருக்கிறேன். யோகம் என்றால் எது வந்தாலும் ஒரே நிலையில் மனத்தை வைத்திருப்பது இல்லையா? துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் மனம் ஆடக்கூடாது. பொங்கி வழியவும் வேண்டாம், சோர்ந்து மடியவும் வேண்டாம். அதற்காக செத்தால் கூட சிரிக்க முடியுமா? அழுது மட்டும் என்ன ஆகிவிடப் போகிறது? இப்படி இருந்தால் பைத்தியம் அல்லவா பிடித்துவிடும். அழுகிற பைத்தியத்தை விட சிரிக்கிற பைத்தியம் பார்க்க அழகாகத்தானே இருக்கும் என்று யோஷிகி சிரித்தார். ஹிரோமி வந்தாள். ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டாள். நான் பால் கேட்டேன். யோஷிகி பியர் கேட்டார். வேறு ஏதாவது வேண்டுமா? பதில் சொல்வதற்குள் போன் மணி அடித்தது. ஹிரோமி எழுந்தாள். ஹாய் சொத்தா, உங்களுக்குத்தான் என்று யோஷிகியிடம் வாங்கியை நீட்டினாள். வேறு ஒன்றும் வேண்டாம் என்றேன் நான். ஹிரோமி வெளியே போனாள். யோஷிகி போனில் பேசினார். பேச்சு முடிந்ததும் வாங்கியை வைத்துவிட்டு 5-6 வினாடிகள் சும்மா இருந்தார். கைக்கடிகாரத்தை பார்த்தார். என்ன மணியை பார்க்கிறீர்கள்? மணி 10 ஆகிவிட்டது, புறப்பட வேண்டும். பீரை சாப்பிட்டு போகலாம். உட்கார்ந்து நிதானமாக பீரை சுவைக்கிறவர் நிமிஷத்தில் முடித்து விட்டார். ஹிரோமியிடம் பாதி பாட்டிலை காட்டி, சாப்பிடுகிறாயா என்று கேட்டார். நன்றி கூறிவிட்டு அவளும் சாப்பிடத் தொடங்கினாள். ஜப்பானிய மொழியில் ஒரு 5 நிமிஷம் அவளோடு பேசினார். சோ தஸ்னே என்று அவள் நடுவே கூறிக்கொண்டிருந்தாள். அதற்கு ஓஹோ அப்படியா என்று அர்த்தம் போலிருக்கிறது. அவள் குடித்து முடிக்கிற வரையில் காத்திருந்து அப்ப என்று புன்முறுவல் செய்தார் யோஷிகி. நான் விடைபெறலாமா? ரொம்ப நன்றி, உங்களோடு மிகவும் உபயோகமாக பொழுது போயிற்று. உங்கள் உதவியை மறக்கவே முடியாது. குருமூர்த்தியிடம் சொல்லுங்கள் என்று எழுந்தார் அவர். இந்தியாவுக்கு எப்பொழுது மறுபடியும் வருவீர்கள் என்று கேட்டேன். புறப்படும் முன் கோட் பையில் கையை விட்டு ஒரு முத்து பதித்த தங்க கழுத்துப்பட்டி கிளிப் ஒன்றை என் கழுத்துப்பட்டியில் மாட்டினார். அடடே, என்ன இது? இருக்கட்டும், என் ஞாபகம் என்று எழுந்தார். ஹிரோமியிடம் நின்று சொல்லிக் கொண்டார். அவர்கள் பாணியில் குனிந்து வணங்கினார். ஹிரோமி அவருக்கு கதவை திறந்துவிட்டு லிப்டில் அவரோடு இறங்கி போய் வாசல் வரை கொண்டு விட்டு வந்தாள். வந்ததும் சொன்னால், அவருக்கு ரொம்ப வருத்தம், உங்களோடு நாளைக்கும் இருக்க முடியவில்லையே என்று. மறுபடியும் மன்னிக்குமாறு என்னை கேட்டுக்கொள்ள சொன்னார். நீயாவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு அவரை இன்னும் பார்க்காத இடங்களுக்கு அழைத்து போயேன் என்றார். நீ என்ன சொன்னாய்?
நாளைக்கு லீவ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நாளைக்கு விடுமுறை நாள் தான் என்றேன். ரொம்ப நல்லதாயிற்று. மறுநாள் ஹிரோமியோடு பட்டு நெசவு, பட்டு கண்காட்சிகளை எல்லாம் சுற்ற முடிந்தது. ஊருக்கு கிளம்பிய போது, நான் ஸ்டேஷன் வரையில் வரலாமா என்று கேட்டாள் ஹிரோமி. நிச்சயமாக. ஸ்டேஷன் போன பிறகுதான் ஞாபகம் வந்தது. தோள் பையை பிரித்து ஹிரோமியின் புத்தகங்கள் இரண்டையும் எடுத்துக் கொடுத்தேன். அது உங்களுக்குத்தான் என்றாள் ஹிரோமி. அப்படியா? ரொம்ப நன்றி. உன் ஞாபகமாக இருக்கட்டும். அது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் எல்லாம் தற்செயலாகத்தான் நடக்கிறது, காரண காரியமே கிடையாது என்று என் சிநேகிதன் சொல்லுகிற வழக்கம். அது எவ்வளவு தூரம் உண்மையோ தெரியாது, நான் அதை நம்புகிறதே இல்லை. ஏனென்றால் கடவுளை கூட நம்ப முடியாமல் போய்விடும் அவன் சொல்வதை நம்பத் தொடங்கினான். ஆனால் இந்த ஒரு சம்பவம் மட்டும் அவன் சொன்னதை சரி என்று நிரூபித்து விட்டது என்றாள் ஹிரோமி. இந்த சம்பவம்? நீங்கள் வந்தது, நான் இந்த புத்தகம் கொடுத்தது, யோஷிகி வந்தது, எல்லாம் தான் என்றாள் அவள். எனக்கு புரியவில்லையே. யோஷிகி பழைய பசலி, இல்லாவிட்டால் மனிதன் மாதிரி நடந்து கொண்டிருப்பார், இப்படி ஜப்பான்காரராக நடந்து கொண்டிருக்க மாட்டார் என்றாள் அவள். அப்படியென்றால்? நீங்கள் வந்த அன்று 4 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்து உங்களை சந்திப்பதாக சொல்லி இருந்தாராமே. ஆமாம், வர முடியவில்லையாம். எப்படி வர முடியும்? முதல் நாள் கோபேயில் உள்ள அவருடைய கடை எரிந்து சாம்பலாகிவிட்டது. என்னது? ஆமாம், கோபே நகரில் அவருக்கு கிளை கடை ஒன்று உண்டு. மின்சார கோளாறினால் தீப்பற்றி கடையே எரிந்து கருகிவிட்டது. கிட்டத்தட்ட $20,000 மேல் நஷ்டம். அவருடைய தம்பிக்கு தீ பட்டு மேலெல்லாம் காயமாம், ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதாகிவிட்டது. என்னது? ஒன்றுமே சொல்லவில்லையே அவர். என்னோடு சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றினாரே. எத்தனையோ தூரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த செய்தியை சொல்லி உங்களை நோகச் செய்வானேன் என்று இருந்து விட்டார். அதனால்தான் சொன்னேன் அவர் பழைய காலத்து ஜப்பானியராக நடந்து கொண்டு விட்டார் என்று. இப்பொழுதெல்லாம் அப்படி துக்கத்தை மென்று விழுங்கும் வழக்கம் போய்விட்டது. துக்கமாயிருந்தால் கொஞ்சமாவது அழுது தீர்த்து விட கற்றுக்கொண்டு விட்டார்கள். சந்தோஷம் வந்தாலும் சிரித்து தீர்த்து விடுகிறார்கள். சரி, யோஷிகி கடை தீயை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவர்தான் சொன்னார். அவர் உங்களிடம் விடைபெற்று போகும் முன் போன் வந்ததில்லையா? அப்போது அவர் தம்பிக்கு உடம்பு அதிகமாக இருப்பதாக செய்தி வந்தது. இன்னும் 2-3 மணி நேரம் கூட தாங்காது என்று அவர் மனைவி அவசரமாக அவரை கூப்பிட்டு அனுப்பினாள். பிரக்ஞை தப்பிவிட்டதாம். எத்தனையோ வைத்தியம் செய்தும் பயனில்லையாம். ஏக செலவு செய்து பெரிய டாக்டர்கள் கூட பார்த்தார்களாம். ஆ, எனக்கு மூளை நின்று விட்டது போல் இருந்தது. இதை தவிர வேறு பேச நாக்கு பயன்படவில்லை. பிரக்ஞை தப்பிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் இவருக்கு துக்கம் தாங்கவில்லை. அதுவரை எப்படியோ தாங்கிக் கொண்டு விட்டார். இனிமேல் ஒரு வார்த்தை கூட அவன் பேச மாட்டான் என்றார் என்னிடம். அதை சொல்லும் பொழுது அவர் நெஞ்சு தழுதழுத்து விட்டது. கடைசியில் இதை பற்றியெல்லாம் உங்களிடம் பிரஸ்தாபிக்கவே கூடாது என்று வேறு என்னை எச்சரித்து விட்டு போனார். ஆனால் எனக்கு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இவ்வளவு தூரத்திலிருந்து வந்த ஒரு நல்ல நண்பரிடம் கூட தம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள தவறிவிட்டாரே, பாவி மனுஷன். இவர்கள் எல்லாம் மனுஷனாக இருக்கக்கூடாதோ என்று தூரத்து குன்றுகளை பார்த்தாள் அவள். என்னால் தாங்க முடியவில்லை. தீச்சுட்ட புண்ணோடு நினைவிழந்த இளம் உடல் என் கண்ணை மறைத்தது. வண்டி வர 20 நிமிஷம் இருந்தது. நான் பேசவில்லை, ஹிரோமியும் பேசவில்லை. வண்டி வந்து ஏறும்போது, கடைசி நேரத்தில் நானும் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று ஓர் இரக்க புன்னகையுடன் ஹிரோமியின் குரல் தனிந்து ஒலித்தது. நீயும் ஜப்பான்காரியாகத்தான் இருக்கிறாய் என்று என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வண்டி 2 நிமிஷம்தான் நின்றது. புறப்பட்டது. 100 மைல் போய்தான் அடுத்த ஸ்டேஷன். வேகமும் மணிக்கு 140 மைல். இந்த ஹிகாரி எக்ஸ்பிரஸ் உலகமே இதுவரை சாதிக்காத சாதனை. ஆடாமல் அசங்காமல் பைன் மரங்களுக்கு இடையே கனவு போல் விரைகிறது.
ஜப்பானியர்களின் எத்தனையோ சாதனைகளில் இந்த ரயிலும் ஒன்று. அவர்களுடைய புன்சிரிப்பை போல ஆடாமல் அசங்காமல் சீறி செல்கிறது.